நகோமி வாழ்க்கையில முதல்ல என்ன இல்ல, அவளுக்கு ஆகாரம் இல்ல, தரித்திரம். அடுத்து அப்படியே அவ இருக்கிறா இருக்கிறா இருக்கிறா. அடுத்து அவ யாரை இழக்கிறா? கணவனை இழக்கிறா. அவ யாரை இழக்கிறா? கணவனை இழக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாரை இழக்கிறா? தன்னை 2 பிள்ளைகளை. நினைச்சு பாருங்க, அவ வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டா. அவளுக்கு வாழ்வாதாரம் இல்ல, சாப்பாட்டுக்கு பஞ்சம். அடுத்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா. அடுத்து இதுல விட ஒண்ணு உறவுகளையும் அவ இழந்துட்டா. ஏன் உறவுகளை இழந்துட்டா? குடு. அவ உறவுகள்லாம் பெத்லகேம்ல இருக்குது, அவ உறவெல்லாம் எருசலேம்ல இருக்குது. ஆனா அந்த ஊரை விட்டுட்டு எங்க வந்துட்டா? மோவாப்புக்குள்ள வந்தனால உறவுகளையும் அவ இழந்துட்டா. அப்போ ஒண்ணுமே அவ வாழ்க்கையில் இல்ல. அவ வாழ்க்கை ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, மாறாவை போல ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துடுறேன். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில அல்லது பிரயாணத்துல மாறா வந்த உடனே இவங்க என்ன செஞ்சாங்களாமா? நல்லா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்களாமா? முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அதைத்தான் நம்ம செய்யறோம். என்னங்க, போன வாரத்துல தாங்க 1 லட்சம் கொடுத்தாரு ஆண்டவரே. யாருக்கு? இந்த வாரம் ஒரு 100 ரூபாய் இல்லைன்ட்டு நம்ம முறுமுறுக்கிறோமே. போன வாரம் தாங்க அவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு செஞ்சாரு. இந்த வாரத்துல ஒரு சின்ன காரியம் நடக்கலன்னு என்ன செய்யறோம்? அப்ப இதத்தான் சொல்ற, கர்த்தர் நம்மளை சோதிப்பார். கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? சோதிப்பாரு. நீ அப்ப எப்படி இருக்கிற, இப்ப எப்படி இருக்கிற? அப்ப கொடுத்தா தெய்வம், கொடுக்கலனா கூரையா? கொடுத்தா தெய்வம், கொடுக்கலனா கல்லா? கர்த்தர் நம்மளை சோதிப்பார். நான் திரும்ப சொல்ற மகளே, கர்த்தர் நம்மளை நம்ப வேண்டும் என்றால், பக்கத்துல கருத்தை பிடிமா, பக்கத்துல கருத்தை பிடி சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை நம்ப வேண்டும் என்றால், அவர் எந்த பாதையில நடத்தினாலோ, எந்த சூழ்நிலையில நடத்தினாலோ, எந்த வழியாக நம்மளை நடத்தினாலோ அவரை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவர் வைக்கிற டெஸ்ட்ல நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான்.